சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடுவதற்காக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கிண்டியில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தமிழகம் முழுவதும் தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்காக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இன்று காலை 11 மணிக்கு சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக சென்னை கிண்டியில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்பு பேசிய அவர், திமுக தேர்தல் அறிக்கையும் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த சாதனைகளையும் சொல்லி வாக்கு சேகரிப்போம் என்று கூறினார். இவர்களுடன் திமுக பகுதி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, துரைராஜ், காங்கிரஸ் முத்தமிழ் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள், சைதே ஜாக்கப் தலைமையில் விசிக நிர்வாகிகள் மற்றும் தேமுதிக கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர், தொகுதி பொறுப்பாளர் மடுவை ஆர். சுப்பு, பகுதி செயலாளர் ஈகை சுரேஷ், வாட்டர் வாஷ் குமார், மாவட்ட துணை செயலாளர்கள் சைதை க. பிரகாஷ், கந்தன், பகுதி தலைவர் ஏ. இருதயராஜ், மாவட்ட பிரதிநிதி ஆர். கார்த்திக் ஆகியோர் உடனிருந்தனர். நாலு, 6 ஆகிய 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய இயலும். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவார்ந்த ஆலோசனைகளின்படியும் அவருடைய நல்வாழ்த்துக்களின்படியும் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையில் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் பணி நடைபெறவிருக்கிறது. இதில் முதல் வேட்புமனுவாக திமுக கழகத்தின் சார்பில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறோம்.